ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காணொளி வழியாக வாழ்த்தி வரவேற்பதில் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வேத வார்த்தையின்படி நாம் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து கடந்து போவோம். இன்றைக்கு 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் இருக்கக்கூடிய 13வது வசனத்தை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனங்களுக்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடங்கொள்ள கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இந்த வேத வார்த்தை முடிவு பெறுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று யோவாப்புங்கிறதான ஒரு படைத்தளபதி இங்கே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த படைத்தளபதி தாவீதினுடைய படைத்தளபதியாக இருக்கிறார். இந்த சம்பவத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது பல யுத்தங்களை செய்து அவர் யுத்தத்திலே வென்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய அம்மோன் புத்திரருக்கு ராஜாவாக இருந்த நாகாஸ் என்பவர் மரித்து விட்டார். அவர் மரித்ததன் பிற்பாடு அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய மகனை அவர்கள் ராஜாவாக மாற்றினார்கள். ராஜாவாக அவன் வந்த பொழுது தாவீதுக்கு இது அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்படி அந்த தாவீதுக்கு இந்த நாகாஸ் அநேக உதவிகளை தயவு பாராட்டினதுனால அந்த துக்கத்துக்காக ஒரு ஆறுதலுக்காக அநேகரை அனுப்பி அவளை ஆறுதல் படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்த பொழுது அவளை ஆட்களை அனுப்புகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத அவனுடைய மகன், அதாவது இந்த நாகாசனுடைய மகன் என்ன சொன்னால் ஆனோனுங்கிறதான ஒரு மனிதன், அவருடைய மகனாக அவன் இருந்தான். அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய அநேகருடைய ஆலோசனை என்னவென்றால், இந்த தேசத்தை வேவு பார்க்க வருகிறார்கள், தேசம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுடைய தாடியை அரவாசியாக அவளை வலித்து அவர்களுக்கு பல தீங்குகளை அவர்கள் செய்து அனுப்பினார்கள். ஆக அதை அறிந்த தாவீது அங்கே அவர்களை அந்த எரிகோவிலே இருந்து விட சொல்லும்படி தாடி வளர்ந்ததன் பிற்பாடு நீங்கள் வர வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். ஆனால் அதன் பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அம்மோன் புத்திரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சீரியர்களோடு கூட அங்கே அவங்களோடு சேர்ந்து அந்த இராணுவத்தோடு கூட இந்த இஷ்டவேலை, அதாவது தாவீதை எதிர்க்கும்படிக்கு அவர்கள் காரியங்கள் செய்து புறப்பட்டு வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேளையிலே இவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்பதற்காக யோவாப்பை இந்த நிலையிலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக இந்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் அங்கே அதாவது யோவாப் 2 பகுதிகளாக பிரித்து ஒன்றை அம்மோன் புத்திரர் மத்தியிலே யுத்தம் பண்ணுவதற்காக அவனுடைய சகோதரனாகிய ஆசாப்புடைய கையில் ஒரு பகுதியை கொடுக்கிறான். அடுத்த பகுதியை தான் சீரியரோடு யுத்தம் பண்ணுவதற்காக அங்கே புறப்பட்டு போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது அவருடைய தம்பியாகிய அவருக்கு சொல்லுகிற அபிசாய்க்கு அங்கே சொன்னது காரியம், நீ இவர்களோடு கூட அம்மோன் புத்திரோடு யுத்தம் பண்ணு, அவர்களுடைய கை ஓங்கினால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், நான் இப்பொழுது சீரியரோடு யுத்தம் பண்ண போகிறேன், அவருடைய கை ஓங்கினால் நீ எனக்காக உதவி செய்ய வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்னவென்றால், தைரியமாக இரு. தன்னுடைய தம்பிக்கு இந்த படைத்தளபதி சொல்லுகிற ஒரு காரியம், தைரியமாக இரு, நாம் நம்முடைய ஜனத்துக்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடங்கொள்ள கடவோம். அங்கே ஒரு படைத்தளபதி தன்னுடைய சகோதரனுக்கு அந்த முன்னணியிலே போகக்கூடிய அவருக்கு ஒரு திடமனதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நாம் நம்முடைய ஜனத்துக்காகவும்
நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடங்கொள்ள கடவோம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை தன்னுடைய சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து எண்ணத்தை நாம் இன்றைக்கு இந்த வேளையிலே உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிற காரியம் என்னவென்றால், படைக்காக, யுத்தத்துக்காக, பட்டணத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக காவலராக யுத்தத்தை வெல்ல வேண்டும் என்ற சீரியரை, அம்மோனியரை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியம் அங்கே வருகின்ற பொழுது எல்லாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார், தேவன் அதை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் இந்த யோவாப் ஒரு படை வீரனாக இருந்த பொழுது அந்த தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தைரியமாக இரு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே திடங்கொள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. திடங்கொண்டு அங்கே நாம் திடங்கொள்ள கடவோம், நாம் தைரியமாக இருக்க கடவோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய தேவன் யுத்தங்களை மேற்கொள்கிற தேவனாக இருக்கிறார். யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே சொல்கிறார், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் தான் எதை செய்கிறாரோ அதை நலமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இங்கே யோவாப்பு தன்னுடைய சகோதரனாக அபிஷாய்க்கு இந்த காரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் உங்கள் வாழ்க்கையிலே இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்ற கலக்கத்தோடு கூட நாங்கள் காணப்படலாம். அங்கே வேதம் சொல்லுகிறபடி தைரியமாக இருந்து ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார். தைரியமாக இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தன்னுடைய பார்வையிலே நமக்கு நன்றாக காரியத்தை செய்கிறவர்கள், நலமானதை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நன்றான காரியத்தை, நலமான காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள முடியும், ஒரு காரியத்தை உங்களோடு கூட முன்பதாக வைக்க முடியும். ஆண்டவர் தம்முடைய பார்வையிலே நலமானதை நமக்காக அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த அம்மோன் புத்திரர்கள், இந்த சீரியர்கள் அவர்களை மேற்கொள்ள வரும் பொழுது இந்த யுத்தத்திலே அவர்கள் வெற்றி எடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பின்பதாக கீழே வரக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிதான ஒரு ஜெயத்தை, வெற்றியை கொடுத்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சீரியர்கள் முறிந்தோடினார்கள், அம்மோனியர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவர்களுக்காக கர்த்தர் யுத்தங்களை நடப்பித்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பார்க்கிற பொழுது யோவாப்புக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யுத்தத்திலே ஆண்டவர் கூட இருப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் படைத்தளபதியாகிய இந்த யோவாப்புக்கு அங்கே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட தன்னுடைய சகோதரனுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்துக்காகவும் நமது பட்டணங்களுக்காகவும் திடங்கொள்ள கடவோம். நம்முடைய ஜனங்களுக்காக, அவருடைய யுத்தம் யாருக்கு? தன்னுடைய ஜனத்துக்காக, நம்முடைய மக்களுக்காக நாம் யுத்தம் பண்ணுகிறோம். காரணம், நாம் திடமனதாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்கிறவராக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, உங்களை சுற்றிலும் போராட்டங்கள், உங்களை சுற்றிலும் நெருக்கங்கள், உங்களை சுற்றிலும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். திடமனதாயிருங்கள், தைரியமாக இருங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. சுற்றிலும் உங்களை முற்றுகை போட்டிருக்கிறார்களோ,
சுற்றிலும் எதிரிகளினாலே நீங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை எதிரிகள் மேற்கொண்டு விடுவார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, கண்ணீர் வடிக்கிறீர்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அங்கே நிச்சயமாக சொல்வது, தைரியமாக இருங்கள், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பார்வையிலே, உங்களுடைய பார்வையிலே கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அருமையான இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டவரை தைரியமாக இரண்டு சொன்னதுபடி கர்த்தாவே, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று இந்த யோவா பட்டைக்கு சொன்னது போல கர்த்தாவே, நாங்களும் சொல்லுகிறோம், நீர் கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பாதகமான விளைவுகள், ஆண்டவரே, போராட்டமான காலங்கள், போராட்டமான சூழ்நிலைகள், சஞ்சலமான நேரத்திலே கர்த்தர்களுக்கு துணை நிற்பீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நலமானதை நீர் செய்வீராக. ஆண்டவர் நலமான காரியத்துடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஆமேன். God bless you.